பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார், மஞ்சளாலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும், மஞ்சளாலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும், ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார், ஆறுமுக வேலனின் அண்ணனான பிள்ளையார், ஆறுமுக வேலனின் அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார், அவள் பொறி கடலையும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கர ஓரத்தில் அரச மர நெழிலே, ஆற்றங்கரை ஓரத்தில் அரச மர நெழிலே வீட்டிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு சுபகாரியம் நடக்குதுன்னு சொன்னால் மஞ்சளால பிள்ளையார் பிடிப்பாங்க, சாணியால் பிள்ளையார் பிடிப்பாங்க. அந்த சாணி பிள்ளையார பக்கத்தில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வைப்பாங்க சில இடங்களில். அதில் 2 அருகம்பிள்ளை சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அருகம்பிள்ளை இருக்குது மூலிகைன்னு பூமியில் ஏற்படுத்துறது அருகம்பிள்ளை தான் முத முளைச்சிது. இந்த அம்மா கையால் பிடிக்கிறாங்களே இந்த பிள்ளையாரை, இவங்களுடைய கையில் இருக்கிற ஒரு பவரு வைப்ரேஷன் அடுத்து அந்த அருகம்பிள்ளையில் இருக்கக்கூடிய மருந்து இது அதில் போய் சேருது. நீ 1 வருஷத்துக்கு வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் அப்படியே இருக்கும் பிடிச்ச மாதிரி. ஆனால் வெறும் சாணி கொண்டு வைங்க பவுடர் ஆகிடும், கைப்படாத சாணி கொண்டு வைங்க சாணி ஆகிடும், பவுடர் மாதிரி ஆகிடும். போல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், களிமண்ணால் பிள்ளையார் பிடிக்கிறோம், பிள்ளையார் செய்கிறோம். கொண்டு வரது நம்ம இப்போ இங்கேருந்து எடுத்து போகிறது களிமண் தான், ஏரிலேருந்து எடுத்து போகிறது. அங்கே போய் பிள்ளையாரை பிடிக்கிறோம், மீதி மண்ணை என்ன பண்ணுறோம் குப்பையில் போட்டுடுறோம். இப்போ எடுத்து வந்தது களிமண், பிள்ளையார் பிடிச்சது களிமண், குப்பையில் போட்டது களிமண், 3 களிமண் தானே. ஆனால் நடுவில் இவங்க கைப்பட்டு பிடிச்சாங்க பாரு பிள்ளையார், அது பாரு கும்பம் வைக்கிறாங்க, மஞ்சள் வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, காசு வைக்கிறாங்க, அப்புறம் சாப்பிட்ற பொருளெல்லாம் வைக்கிறாங்க அதுக்கு. அப்போ மண் ஒன்று தான், அப்போ நல்லா புரிஞ்சு பாருங்க, மண் ஒன்று தான். எடுத்து வந்த மண் தான் களிமண், பிடிச்சதும் களிமண் தான், குப்பையில் போட்டதும் களிமண் தான். அதுபோல் நம்ம மனசில் மனோபலன்னு ஒன்று இருக்குது. அந்த மனோபலத்தை நாம் கடைப்பிடிச்சோன்னு சொன்னால், இந்த நடுவில் பிடிச்சாங்களே பிள்ளார், இது பொட்டெல்லாம் வச்சு போச்செல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி மாறலாம். இல்லை தாய் வயசில் வந்தமே மண்ணா பச்சை மண்ணா அப்படியே இருந்தோம்னா அது மண்ணாவே தான் போடும், நடுவில் மாறாது. அவ்வளோ சொல்லுவான், மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு. மாறும், சேரிடம் அறிந்து சேரணும், நல்லவங்களோட பேசணும் பழகணும். அதை சாமி என்ன பண்ணுறோம், களிமண்ணால் பிடிச்சி வச்சு நம்ம கண்ணை மூடி பாவனை பண்ணுறோம். விநாயகரே நல்லா வைக்கணும், நல்லபடியாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் களிமண் கடவுள் ஆகிப்போச்சு. எதனால்? மனுஷனால். யாரால்? மனுஷனால் தானே அது கடவுளாச்சு, மனுஷன். ஆனால் ஆசாமினா யார்? ஆசாமினா மனுஷன். இப்போ யாராவது சாமின்னு கூட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நான் சாமி இல்லைங்க நான் ஆசாமின்னு. ஆசாமின்னா நான் சாதாரண ஆளுன்னு அர்த்தம். வாங்க சாமின்னு, நான் அந்த அளவுக்கு சாமி இல்லை, நான் ஆசாமி அப்படின்னு. ஆசாமியாக இருக்கிறவன் தான் 6 ஆதாரங்களையும் ஒன்று சேர்க்க முடியும். மூலாதாரம், சுவாதிஷ்டனம், மணிபூரகம், அநாதகம், விசித்தி, ஆக்கினை 6 ஆதாரங்களையும் மேலே ஏற்றக்கூடிய யாரு கேட்டு ஆசாமி தான். பிள்ளாரிய செய்யுமா? இல்லை செப்பால் நம்ம செஞ்ச சிலை செய்யுமா? மரத்தால் செஞ்ச சிலை செய்யுமா? செய்யாது. அதெல்லாம் மனுஷன் செஞ்சுது. மரத்தால் சிலை செஞ்சது மனுஷன், செப்பால் செஞ்சது விக்கிரகங்களால் செஞ்சது மனுஷன்தான், களிமண்ணால் செஞ்சதும் மனுஷன்தான். அப்போ யார் செய்ய முடியும்? மனுஷன் நினைச்சான்னா. அப்போ மனுஷன் கடவுளை உருவாக்குறான். உருவாக்கணும் யாரு? மனுஷன் தானே. அப்போ மனுஷன் உள்ள கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி? மனுஷன் உள்ள கடவுள் இருக்கிறான், அவன் தான் விக்கிரகமாக செய்கிறான், மரத்தால் செய்கிறான், களிமண்ணால் செய்கிறான், சிலையாக செய்கிறான், கல்லால். அப்போ இவனால் மட்டும்தான் அந்த 6 ஆதாரங்களை ஒன்று சேர்த்து பாவனை செய்ய முடியும். 6 ஆதாரம்னா 6 ஆதாரங்களை இப்போ அப்படின்னு மனுஷனால் என்ன பண்ண முடியும்? அப்படி யாராவது உட்காருவான், உட்காந்து மூலாதாரத்துலேருந்து 6 ஆதாரங்களையும் மேலே ஏற்றுற மாதிரி பாவனை பண்ணுவான். பாவனைனா நினைக்கிறது பாவனை பண்ணுறது. அப்போ அந்த மனுஷன் இதெல்லாம் செய்தான், தான் உள்ளதான் இறைவன் இருக்கிறான்றத உணரல. இதை சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க.
அப்ப பாவனை செய்யக்கூடியவன் யார்? மனிதன். அப்படி பாவனை செய்தால் கடவுளை அடையலாம், உணரலாம். அதான் உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனார். உள்ள இருக்கிற நமச்சிவாயத்தை நீ மறந்தினா, மறந்தால் உயிர் விடுவேன். எப்படி? மறந்தால் இறந்துடுவேன். மறந்தறியேன், நான் மறக்கிறதே இல்லை, எந்த நேரமும் இறை சிந்தனையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். அப்படி மறந்து விட்டால் இறந்து விடுவேன், மறந்தால் இறந்து விடுவேன். உள்ளிருக்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். இதாங்க. இதை தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா நீ எங்கேயுமே போக தேவை, எந்த கோயிலுக்கும் போக தேவை. இது தெரிஞ்சுக்கிறதுக்கான கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால், இப்போ நான் சொல்கிறதே நினைப்பேன், இவர் என்ன சாமி இருக்குதுன்றாரு, இல்லைன்னு சொல்கிறாரு, சிலைன்னு சொல்கிறாரு, கல்லுன்னு சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வந்த வழியை சொல்கிறேன். நீங்கள் சிந்திச்சு, நான் சாமி இல்லைன்னு சொல்கிற ஆள் கிடையாது. அப்படி சொன்னால் நாத்திகன்னு அர்த்தம். நான் நாத்திகம் கிடையாது. நான் மனுஷன்தான் இதெல்லாம் செய்கிறான்றதை சொல்கிறேன். மனுஷன்தான் கோயிலை கட்டுறான். ஆமாம், இன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறானா யாரு? மனுஷன் தான் கட்டினா, கடவுள் கட்டல, மனுஷன் தான் கட்டினான். ஆனால் கடவுள் மனுஷன் உள்ள இருந்து வேலை செஞ்சாரு. எப்படி? ஆமாம், உள்ள இருந்து நம்முடைய சிந்தனையில இருந்து இப்படிலாம் செலவழிக்கணும், இப்படிலாம் கோயில் கட்டணும், இவ்வளோ உயரம், இதுக்கு சாரம் எப்படி போடணும், 13 கிலோமீட்டர் சாரம் போட்டிருக்காங்க. ஒன்று மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்றது, அதை மந்திரம் சொல்லலாம். ஆனால் எந்த மந்திரத்தையாவது ஒரு மந்திரத்தை சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் சொல்லக்கூடாது. அது பேர் கிரிகின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சிலையை வடித்து ஊர்வலம் விட்டு அது தீவாதனை கொடுத்து அதை வணங்குறது, அது ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை யோக நிலை, ஞான நிலை. மூணாவது நிலையில் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், தான் உள்ள இறைவன் இருக்கிறது, எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், அவனை எப்படி மேலே கொண்டு வருது, 6 ஆதாரங்களையும் ஒன்று சேர்த்து அவனை எப்படி மேலே கொண்டாந்து நிறுத்துறது அப்படின்றத ஒன்றுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் சாமிலாம் ஊர்வலம் விட்டீங்க அப்படின்னு. எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுமா? எனக்கு சாமி உள்ளே இருக்கிறாருன்னு எனக்கு மட்டும் தெரியும். இப்போ எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சாமி நம்ம உள்ளே இருக்கிறாருன்னு நான் வந்துட்டேன். சித்தர்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டால், சாமியை தன்னுடைய மனோபலத்தால் சதா அப்படி உள்ளே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆகாரம் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அதை பார்த்துட்டே இருப்பாங்க, அதை பாவனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடவுள் காட்சி கொடுப்பார். நிறைய பேருக்கு காட்சி கொடுத்தார். அதுபோல் பாவனை செய்து 6 ஆதாரங்களும் மேலே ஏறி வர மாதிரி நினைக்கிறதும் பாவனை தான். ஆனால் நீ பாவனை செய்ய செய்ய எல்லாம் செயல்கூடும், நீ சொல்றது அனைத்தும் நடக்கணும் அப்படின்ற சொல்லி இதை என்ன பண்ணும், இதை என்ன சொல்கிறாங்கிறத உள்வாங்கி பார்த்து இது சரிதானா அப்படின்றது. இது சிலது புரியாது. இருந்தாலும் இறைவன் சொல்கிறத நம்ம சொல்லணுன்ற எண்ணத்தில் சொல்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஹரிவோம் ஸ்ரீயும் ஐயங்கிரியும் சௌவும் சந்திரலட்சுமியே நமः. க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலட்சுமியே நமः. வங் சங் டங்க்ரிங் வீரலட்சுமியே நமः.